இங்கே கூத்துட்டு மவராத்திரிக்கு வேற கூத்தே தெரியாதா சொல்றதுக்கு வந்துருமே கூட்டு வந்திருக்கிறாங்க குத்துச்சாமி இன்னும் 4 அடி சேர்த்து அடிக்கிட்டோம் ஐயோ இந்த மௌரியை பார்த்துட்டே போற உட்காரு 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 உட்காருன்னு ஒரு 10 நிமிஷம் ஐயா இது ஐயா நான் தோட்டத்துக்கு யாரு அங்கே என்னடா பண்ணிக்கிற என்னடா சோளக்காயும் கம்பட்டா இருக்கிறோம் நாட்டம் இந்த அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க ஏங்கிட்ட வச்சுக்காத அப்படியே கொடுத்துல பவுட்டு எங்கடா கொடுக்குற அடிச்சு கொள்ளுங்கடா மந்திரியார்களே பொட்டா பழுதுங்க நேத்துல இருந்து இன்னைக்கு வரையில அடிச்சா கொள்றீங்க கொஞ்சம் நேரம் மடிச்சாச்சு இல்லையா ஏன்னா நீங்க 10 15 இருந்தா அப்படி போட்டு அடிப்பீங்களா பேசுறேன் நான் வரும் தருண காலங்களில் சரி என்னை ஆளுநர் இருந்தாய் நீ உனக்குமா விடுதா சம்பளம் என்ன தாயலி சண்டாளா விடிய 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 அடி வாங்கினேன் ஏண்டா எனக்கும் ஒரு சம்பளம் உனக்கும் ஒரு சம்பளமாடா ஏங்க நாட்டுக்கு நாடு மகா நாடு வேறு புகழுக்கு நாட்டு அழகு திரு பொன்னாடு பொன்னாடு இந்நாட்டுடைய பேர் என்ன சொன்னால் சொல்லி உள்ள போ நாங்க அடிக்கிறேன் வந்த வேஷத்துக்கு எல்லாம் நானே தான் சொன்னேன் இதுதான் அருவங்காட்டூர் கோம்பக்காடு கோபக்காடு என்றால் நம்மளுக்கு ஒரு சொந்த நாடு இந்த தாய் நாட்டில் எழுந்தருளக்கூடிய மாரியம்மனுடைய பண்டிகை முன்னிட்டு ஓடுகிற தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் வைத்திருக்கூடிய நாடகம் என்ன நாடகம் பக்காசூரன் சண்டை நாடகத்தில் என்னுடைய பெயர் என்ன ஒவ்வொன்றாக அறிவிக்கு வரை செவி கொடுத்து மதிக்க வேண்டும் தந்தையாரும் என்னடா கோத்தியை நிறுத்துற நான் சோத்த நிறுத்தல போதும் தெல்லவேரிங்க யார் தெல்லவேரி தெல்லவேரிங்க போய்திருக்குதா உனக்கு ஒன்றும் முடியல பூரி இல்ல பூரி இல்ல பூரி இல்லைங்க மசாலாவும் இல்லைங்க என்னுடைய பெயர் பக்காசூரன் எங்கடா ஆளை காணோம் ஏய் பன்னிக்குட்டி மண்டையில என்னடா பண்ணிட்டு இருக்கிற இல்லைங்க அதுல ஒரு பேன் ஒண்ணு போச்சா அதை சுட்டலான்னு பேடு சுடுற இடமா
பக்கா சோழனா இருந்தாலும் நான் ஆண்டு வரக்கூடிய என்னுடைய நாடு என்ன நாடு? நீ எப்படி பிறந்த? உள்ளே சொல்லிவிட்டுதானே வந்தேன். எங்கடா உள்ளே சொல்லிவிட்டுதானே முதுவா குத்துற இல்லைங்க. ஒரு தட்டில் நான் ஆண்டு வரக்கூடிய ஆண்டியார் நாடு. நாடு என்ன நாடு? எதுக்கு நிக்கிறேன்? என்னடா பண்ற? கூத்த முடிக்கலாமா இல்ல இங்கே மத்தியானம் வரைக்கும் ஆடலாம்? 10 மணி ஆகட்டுங்க. 5000 அட்வான்ஸ் தனியா 10 மணி நேரம் ஆடினா 3000. சரி, நான் ஆண்டு வரக்கூடியது 300 மங்கலம். ஓ 300 மங்கலம். 300 மங்கலத்தை பற்றி ஆண்டு வரக்கூடிய பக்கா சூரனாக இருந்தாலும் ஏங்க உங்க அம்மா உங்க அப்பை என்னை பெற்றாது என்னுடைய தாய் தந்தைகள் நான் எப்படி பிறந்தவன் அது உங்க அம்மாவை கேட்டா தான் தெரியும். எப்படி பிறந்தன்னு? உன்னை போல் ஒரு தாயினுடைய அங்கத்திலே பிறந்தவனா? பின்ன கிடையாது. பின்ன எதுல வந்த? என்னடா எதுல வந்த? என்ன ஒரு தாய் என்னை கண்டால் உனக்கு சற்றேண்டு பயமில்லை உனக்கு? சாட்டிலே அடிக்கிறீங்க, கையிலே அடிக்கிறீங்க, காலிலே அது உதைக்கிறீங்க. நீ கொடுக்குற சம்பளத்துக்கு உதவாங்கிறது என்னுடைய வண்டியோட ஒரு 100 ரூபாய் சேர்த்து போட சொன்னா அதை போட மாட்டேங்கிறீங்க. ஏண்டா அடே அம்மனப்புண்டா ஏண்டா உங்கோய வெடிவெடி குதில ஏண்டா உங்கோய புல் புல்கா ஏண்டா காலையில வெடிச்சா பேச முடியாதுன்னு இப்பயே வேணுங்கிறத பேசிக்கிறியா? அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. காலையில ஆனா மாமா மாமாங்கிற ஊத்துக்கு வந்துட்டா டேங்கிற காலையை எங்க ஆயா புல்புல் தரா அடக்குடா நாயே, அரண்மனை நாயே, மூடுடா நாயே, மூதேவி நாயே. யாரடா சொல்ற? முதுகெலும்பு இல்லாத மூட்டை பூச்சையே சீப்பா உள்ள போவா வணங்க. நான் எப்படி பிறந்தவன்? பெற்றதொரு தாயாரி
ஏண்டா இப்ப 2 கோல்ல ஓதுனா எதுக்குடா பாட்டோம்? ஏங்க மேல கொள்ளக்காரி ஏறி நின்னு பாட சொன்னா இவரு ஏற மாட்டேங்கிறாரு. நான் ஏறி பாடுறேங்க. நான் தான் ஏறி வருவேன். படுதா மலை ஏறி. அப்பதான் கரெக்டா இருக்கும். அடாங்க. நான் எப்படி பிரதமர்? எப்படிங்க? ஒரு நீருடைய காகத்தின் வயிற்றிலே மணியர்மா இந்த பக்காசுரன் நான் பிறந்தேன். ஓ பக்காசுரன். என்னுடைய நீர்காகத்தின் வயிற்றிலே. ஓஹோ அது அப்படின்னா அது என்னங்க? நீர்காகம் தெரியாது? தெரியாதுங்க. பார்த்ததே இல்லையா? சரி விடு, பார்க்கலாம் நல்லது. நீர்காகத்துடைய வயிற்றிலே மகனாக பிறந்தேன். சரி மகனாக நான் பிறந்து சரி இந்த 300 மங்கலத்தில் இருக்கக்கூடிய 300 மங்கலத்தில் இருக்கக்கூடிய பசங்களை அனைத்தையும் அடக்கி உடக்கி என்னை கண்டாவே காலோட மூத்திரம் விடணும்டா. ஆமாங்க. எப்படி? உங்களை கண்டாவே காலோட மூத்திரம் விடணும். பக்காசுரன் வருகிறார் என்றால் கண்டவர் பயப்பட வேண்டும். ஆமா. பார்த்தவர் பயந்து ஓட வேண்டும். ஆமாங்க. அப்படி இந்த 300 மங்கலத்தில் இருக்கக்கூடிய பசங்களை பயந்து ஒடுக்கி என் கைக்குள்ள வச்சிருக்கிறேன். உங்க கைக்குள்ளேயே வச்சிருக்கீங்க. அப்படியே என்ன மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. உங்களுக்குமா சம்பளம்? ஏங்க நானும் அவங்களாட்ட தானே வந்தேன். ஆமா, அவங்களாட்ட தான் நானும் போத்தாருனேன். நானும் போயிட்டு போவியாவா? 10 நிமிஷம் தான். ஏன் இவங்களை ஆட்டி படைக்க வேண்டும்? என்ன காரணம்? முன் ஜென்மத்திலே இதே 300 மங்கலத்துல நானும் ஒரு பிராமணனாக பிறந்தேன். எப்படி? நீங்களும் ஒரு பிராமணனாக? ஆமா, பிராமணனாக பிறந்து எனக்கு என்ன வேலை? என்னங்க என்னங்க ஏங்க அந்த மஞ்ச பைய எடுத்துட்டு போற அப்படியே இல்லையான்னு கேளுங்க. மஞ்ச பைய மஞ்ச பைய சரி. தினந்தோறும் ராமாயணத்தை படிப்பது. ஆமா. யாருக்கு? அதான் ராமாயணத்தை படிக்கிறது. ராமாயணம் இல்ல, லட்சுமி இல்ல, ராமாயணத்தை படிக்கும் வேலை. இந்த பிராமணர் எல்லாம் நான் கதை சொல்லும் போது இப்படி எல்லாம் வந்து உட்காந்துட்டு கதையை கேட்கறது. கதையை கேட்டுட்டு ஏண்டா நான் கதையை சொல்றேனே வாய் வலிக்கு ஏடா குறுக்க கதையை கேட்பது பூந்தெல்லாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறது. கதையை கேட்பது பூந்தெல்லாம் வீட்டுக்கு போயிடுறது. ஆமா. ஏண்டா ஒரு 10 ரூபாயாவது இந்த கதை சொல்றேன், அதுக்காவது காசு தரக்கூடாது. அப்ப நினைத்து இந்த பிராமணருக்கு இந்த ராமாயணத்தை நம்ம படிச்சு சொல்வதை விட இந்த ராமாயணமே வேண்டாம், இதை நம்ம படிக்கவும் கூடாது என்று அந்த ஏட்டை எல்லாம் கிழித்து எறிந்து. அந்த ஏட்டையே கிழிச்சு எறிஞ்சிட்டீங்க? ஆமா. சரி. எப்படி? அந்த ஏட்டையே கிழிச்சு எறிஞ்சிட்டீங்க? ஆமா. அப்பொழுது ஏங்க ஏட்டை கிழிச்சு எறிஞ்சா இன்ஸ்பெக்டர் சும்மா இருக்க மாட்டாங்க. அடிப்பதில் தப்பே இல்லை. நீங்க தான் ஏட்டை கிழிச்சீங்க. ராமாயணம் படிக்கக்கூடிய ஏட்டு. சரி சரி. கிழித்து எறிந்த உடனே ராமனா உனக்கு இவ்வளவு ஒரு கருமா அப்படி என்று இவங்களை ஆட்டி படைக்க வேண்டும் என்று நீர் காகத்தினுடைய வகுப்பிலே மகனாக பிறந்து இவங்களை ஆட்டி படைத்து கொண்டிருந்தாலும் எனக்கு தினந்தோறும் 7 வண்டி சோறு, ஒரு எருமகுடா, அது இல்லாத எனக்கு ஒரு நரபலி, சாதமா எனக்கு பிராமணர் 18 பேர் கொடுக்கணும். ஆமாடா. எப்படி? 7 வண்டி சோறு, 7 வண்டி சோறு, 7 எருமகடா, ஒரு ஓட்டி வரக்கூடிய நர மானிடன். அவன் எதுக்கு அப்படியும் சாப்பிடுவேன்டா நானு. அப்படி சாப்பிட்டு நான் வாழ்ந்து வந்தாலும் இன்று தினம் ஏண்டா இவ்வளவு காலதாமதம், இந்நேரம் வண்டியா சோறு வந்திருக்கணும், இன்னும் சோறு வள்ளியே பசியாக மட்டும் அதிகமாக கொண்டா இருக்கிறது.
சீக்கிரமா பிராமணரை சாதத்தை கொண்டு வர சொல். சரி. இல்லை என்றால் படையெடுத்து சென்று ஒரே பிராமணன் கூட உயிரோடு இருக்க மாட்டான். இதோ உடனே வரேன். இப்பொழுதே மலையேறி பாக்குறேன். வண்டி வருதா? வண்டி வந்து